ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 3 மஸ்ட் வாட்ச் கேங்ஸ்டர் மூவிஸ் அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச என்னோடய ஃபேவரட்டான கேங்ஸ்டர் மூவிஸை தான் அதில் டாப் 3 நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபேவரட்டாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். பட் இந்த மூவிஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்கணும். மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான மூவிஸ் இது மூணுமே. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா அமெரிக்கன் கேங்ஸ்டர். இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டக் ட்ரீலரை பற்றியான ஒரு கதை. அதாவது இது ட்ரூ ஸ்டோரி, உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஃப்ராங்க் லூக்கஸ் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் தரமாக இருக்கும். இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல, இதை ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. இந்த கதையோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் தனியாக போடுறேன். பட் இந்த படத்தை நான் ஒரு ஒன்லைன் மாதிரி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது இந்த ஃப்ராங்க் லூக்கஸ் இருக்கார்ல, அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஊருக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் ட்ரக்குக்கு அடிமையாக்கி பணக்காரரான ஒரு கதை. அதாவது இது எப்போ நடக்குது அப்படின்னா, வியட்நாம் போகிறப்போ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராங்க் லூக்கஸ் அந்த ட்ரக்ஸுக்கு ட்ரக்ஸ்ன்னு பேர் வைக்காமல் ப்ளூ மேஜிக் அப்படின்ற பேரை வச்சு ஊருக்குள்ளே விற்றுக்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு கதைக்கான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அந்த ட்ரக்ஸை தேடி, அதாவது அந்த ப்ளூ மேஜிக்கை தேடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பேர் ரிச்சி ராபர்ட். யார் இந்த ப்ளூ மேஜிக்கை விற்கிறா, அதாவது இந்த ட்ரக்ஸை விற்கிறா, யார் இதை சப்ளை பண்ணுறா, எதுக்காக இதை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரிச்சி ராபர்ட் போலீஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சி யார் இதை பண்ணியிருப்பா, யார் அப்படின்றத கண்டுபிடிப்பார். இதுதான் இந்த கதையோட ஒரு இதாக இருக்கும். எப்படி இந்த கதை நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க் லூக்கஸோட கதை ஒரு சைடு நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு இந்த ரிச்சி ராபர்ட் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு சைடு இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்றத ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃப்ராங்க் லூக்கஸ் தான் அப்படின்றத கண்டுபிடிப்பார். இதுதான் டபுள் சைடாக நடந்துகிட்ருக்கோம். ஒன் சைடு ஃப்ராங்க் லூக்கஸோட ஸ்டோரி நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு சைடு ரிச்சி ராபர்ட்டோட ஸ்டோரி நடந்துகிட்ருக்கோம். இதுதான் இந்த கதையோட மெயின் லீடாக இருக்கும். உதாரணத்துக்கு எப்படி கேட்டிங்கன்னா, அந்த விக்ரம் வேதா படம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் உண்மையை சொல்கிறேன், உண்மையாகவே ஒரு விக்ரம் வேதா மாதிரி தான் இருக்கும். இது ஒன்லைனு. இது போக இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ராங்க் லூக்கஸ் எப்படி இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஆனா அப்படின்றத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். இது படத்தை உங்களுக்கு இன்னும் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும், அதனால நான் சொல்கிறேன். அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கார். அதாவது கொலை இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி அதில் வர காசை மக்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல கேங்ஸ்டர் இருக்கார். அந்த கேங்ஸ்டருக்கு ரைட் ஹேண்டாக தான் இந்த ஃப்ராங்க் லூக்கஸ் இருப்பார். அந்த கேங்ஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவார். அதனால ஃப்ராங்க் லூக்கஸ் எப்படி இந்த கேங்ஸ்டர் பொசிஷனுக்கு வந்தார், எப்படி லீட் ஆனார், எப்படி மற்றவங்களெல்லாம் தூக்கி உதறிட்டு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேங்ஸ்டர் ஆனார் அப்படின்றதான் இந்த கதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிச்சி ராபர்ட் நிறைய பேர் இந்த ட்ரக்ஸால் சாவுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யார் பண்ணுறா, எதுக்கு பண்ணுறாங்க, இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஈகோ கிளாஷும் இதில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எந்த ஓடிடியில் இருக்கும்னு எனக்கும் நான் தேடி பார்த்தேன், எனக்கு சரியாக கிடைக்கல. நீங்கள் டோரண்ட் டவுன்லோடு இல்லைனா ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப தரமான படம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதையும் அவ்வளோ நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க, என்னை நம்பி நீங்கள் பார்க்கலாம். இது நான் ஏன் லிஸ்ட் 3ல் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் மேலே தரமான 2 படங்கள் இருக்குது, அதனால தான் இதை லிஸ்ட் 3ல் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாலெஸ். இந்த படமும் ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ஸ்டோரி படம் தான். இது எப்போ நடக்கிற ஒரு கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1920 to 1933 அந்த பீரியடில் நடந்த ஒரு கதை. ஏன் அப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் 1920லேருந்து 1933 வரைக்கும் ஆல்கஹாலை இல்லீகலாக, அதாவது கவர்மெண்ட்டை தவிர ஆல்கஹாலை யார் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராபிகேஷன் போட்டாங்க, யாருமே அதை விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் ஒரு 3 பிரதர்ஸ் இல்லீகலாக அவங்களே ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே கொண்டு போய் விற்கிறாங்க. அவங்க அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆளாக வந்துட்டாங்க. அதாவது சரக்கு நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்கள் நினச்ச இடத்துலலாம் கிடைக்காது. கவர்மெண்ட் எப்போ சொல்லுதோ, எங்கே விற்கிதோ அங்கே மட்டும் தான் வாங்க முடியும். அப்போ ஆல்கஹால் ப்ரைவேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிடையாது. அப்போது அந்த டைம் இவங்க இருக்க சிட்டியில் இவங்க இந்த 3 பிரதர்ஸ் விற்கிற இந்த ஆல்கஹாலால் தான் எல்லாருமே இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் கூட இவங்களுக்கு சரக்குலாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு டைமில் தான் இந்த கதை புஷ் ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதர்ஸ் இருக்காங்களா, இந்த 3 பிரதர்ஸுமே
தரமான கேரக்டரு. அதில் வந்து முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் தான் டாம் ஹார்டி நடிச்சிருப்பார் அந்த கேரக்டரில். அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா ஜம்முன்னு இருக்கும். ஒரு 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 பேஸோட, ஒரு ஹார்ட்னஸோட, ஒரு வைலன்ஸோட, வல்காரன்ஸோட அந்த கேரக்டர் புஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான கேரக்டரு. இந்த கதை இதை பற்றி நான் சொல்ல போகிறதே கிடையாது. இந்த கதையை வந்து நான் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இந்த கதையோட ஒன்லைன் நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி ப்ராபிவேஷன் எரா, சரக்கு விற்கக்கூடாத நேரத்தில் இந்த 3 பிரதர்ஸ் வந்து அவங்களே ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சார்லஸ் ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த 3 பிரதர்ஸ் கஷ்டப்பட்டு அவங்க இல்லீகலான ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்வளோ தூரம் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து அந்த சார்லஸ் ரிக் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சரக்குனாலும் விற்றுக்கோங்க, எவ்வளோ ப்ராஃபிட்னாலும் எடுத்து வாங்கிக்கோங்க, பட் அந்த ப்ராஃபிட்டில் எனக்கு 50% வேணும், இவ்வளோ வேணும், இந்த பர்சன்டேஜ் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன்ட்ட ஃப்ராஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஃப்ராஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதை மறுக்கிறாரு. அது எப்படி நான் கொடுக்க முடியும், நான்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது 3 பிரதர்ஸ், ஜாக், ஃப்ராஸ்ட், ஹாவர்ட். அதில் வந்து ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து மெயின் லீடு. ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உங்கள் இஷ்டத்துக்கெலாம் கொடுக்க முடியாது, அது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஈகோயிஷான அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா, இவங்களை வேலையே பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேங்ஸ்ட்டை போட்டு கொடுக்குறது, மற்ற அவங்களுக்கு எதிராக இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் கேங்கு அவங்களெல்லாம் தூண்டி விடுறது, அப்புறம் இவரே ஆள் வச்சு அவங்கள கொல்ல பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வல்கரன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராஸ்டோட தம்பியெல்லாம் வாயெல்லாம் அடித்து உடச்சிருவாங்க, அடுத்து அவங்க அண்ணன் கழுத்தறுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப வல்கரன்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபேமிலியோடு பார்க்கணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கதை நகர்ந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கை வந்து அந்த 3 பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க தோக்கடிச்சாங்களா, இல்லை இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்களை கைது பண்ணி கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டாரா, இல்லை அவங்க ஃபேக்ட்ரி என்ன ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இனிமேல் இந்த படத்தில் வந்து நகரும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது 2012 வந்திருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த வின்டேஜ் ஃபீலை தரமாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க க்ரியேட் பண்ண அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியர் இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அப்படி அவைலபிளாக இல்லைனாலுமே என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் டப்பில் கூட அது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். தமிழ் டப்பில் கூட இப்போ பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன 2 படமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அமெரிக்கன் கேங்ஸ்டரும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, லாலஸும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மறக்காமல் 2 படத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ஃபாதர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காட்ஃபாதர் படம்னா என்ன அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் இன்னும் அந்த படத்தை பார்க்காம தான் இருக்காங்க. காட்ஃபாதர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் எவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், ஹாலிவுட் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் கேங்ஸ்டர் பேஸ்டான மூவிஸையும் கதையையும் நிறைய கொண்டு வந்தாங்க. இதுதான் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாகவே இருந்தது, காட்ஃபாதர். இந்த படத்தோட கதையை நான் வந்து சொல்லி உங்கள் எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க விரும்பலை. இந்த படம் அவ்வளோ தாறுமானான ஒரு படம். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். மிச்சம் 2 படம் நீங்கள் பார்க்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை, மேபி ஃபேன் டப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் பார்க்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது இங்கிலீஷ் டப்பிங் தான், அதோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இந்த படம் இதோட ஒன்லைன் மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு அவ்வளோ ஒரு பிடிச்ச படம் இது. இதை எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் தமிழில் இந்த நாயகன் கமலஹாசன் சார் நடித்த படம், அந்த படம் வந்து வந்திருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள விக்டர் கார்லோனி அப்படின்ற ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கார். அமெரிக்காவில் பெரிய டான் மாதிரி இருக்க ஒரு கேங்ஸ்டர் இருக்கார். மற்ற கேங்ஸ்டர்லாம் இவர் கீழே தான், இவர் சொல்கிறதான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இருக்காது. இந்த விக்டர் கார்லோனி வந்து அவரோட குடும்பத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? எல்லாத்துக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது இந்த விக்டர் கார்லோனியை யாரோ அடையாளம் தெரியாத ஒருத்தங்க வந்து சுட்டுடுறாங்க. ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவரோட பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் வந்து என்னென்னா மைக்கேல் கார்லோனி. அவர் வந்து எங்கள் அப்பா யாரா சுட்டது
அப்படின்ட்டு தேடி க்ளூ கண்டுபிடிச்சி ஒருத்தங்களா தேடி போய் அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. இது வந்து நான் சொல்கிறது ஒரு 10 to 20 minutes ஆஃப் கதை தான். தேடி பழி வாங்கிடுவார். ஓகே, நான் வந்து ஸ்டோரியை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் என் வாய் வந்து வருது. நான் இதை இப்போவுமே ஃபுல் ஸ்டோரி சொல்லலை, நான் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொண்டுடுறாரு. கொண்டதுக்கப்புறம் தலைமறைவாயிறாரு. ஓகேவா? அப்புறம் அந்த விட்டோ கார்லோனி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தா விட்டோ கார்லோனியோட பையன் வந்து யாராலையோ கொல்லப்பட்டிருக்கான். இது தெரிஞ்சுக்கிட்டு விட்டோ கார்லோனி வந்து என்ன பண்ணாரு, அவர் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் ஸ்டோரி மூவ் ஆன் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா, நம்ம விட்டோ கார்லோனியோட பையன் மைக்கேல் கார்லோனி வந்து தலைமறைவானதுலேருந்து வந்துடுவார். அதுக்கடுத்து இவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் கதை. இதுக்கடுத்து அவங்க ஃபேமிலியை த்ரெட்டன் பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சாங்களா, கொன்னாங்களா, இல்லை அவங்க இவங்களை கொண்டுட்டாங்களா, இந்த மாதிரியான எப்படி வேணால் இருக்கலாம். நான் அவங்களோட சர்ப்ரைஸை வந்து கம்மி பண்ண விரும்பலை, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுதான் இதோட ஒன்லைன். இப்படி தான் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஒரு ஸ்டார்டிங் லைன் ஆஃப் இந்த ஸ்டோரி. இதுக்கடுத்து இந்த படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், என்னை நம்பி பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட் பை.